ஹாய். நம்ம புது அரசு பொறுப்பேற்று நாட்கள் ஒரு வாரம் தாண்டிருச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, பரபரப்பு குறையவே இல்லை. சொல்லப்போனால் எதிர்க்கட்சிகள் எல்லா கட்சிகளும் பேசிட்டாங்க. பதவியேற்ற கட்சியையும் கட்சி தலைவரையும் தவிர. இன்னைக்கு ஒரு பரபரப்பான சம்பவம் என்னென்னா, சிங்கத்தையே சாய்ச்சிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினியை வாலண்டரியாக கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்க அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரே சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தனி மனிதனாக இருக்கிறப்ப அவர் கூப்பிட்டு தன்னிலை விளக்கம் கொடுத்தது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் சோசியல் மீடியா இது மாதிரி விஷயங்களுக்காக அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாருமே வெளியில் எதை பற்றி பேசாத பொழுது வெளிப்படையாக சும்மா அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகர், அதாவது ஏன்னா இப்போ அவங்களோட ரசிகரும் சரி, வெளிப்படையாக சொல்லணும் விஜயோட ரசிகரும் சரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை ஒரு பொறுப்பான ஒரு மனிதத்தன்மை உள்ள ஒருத்தர் என்ன நினைப்பாருன்னா, அது அப்படி இருக்கக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற நிச்சயமாக அதுக்காக தான் அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், எனக்கு விஜய் மேலாம் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, பொறாமையும் கிடையாது, எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஓவராக நம்ம எல்லாருமே கவனிக்காத விஷயம். சொல்லப்போனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு திமுக சும்மா இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு பேசாமல் எதுக்குமே கூட எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் கடந்து போகலாம். இவங்கெல்லாம் வாலண்டராக போய் பேசுகிறாங்க. இவங்க கட்சியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாலண்டராக நீங்கள் அதை பண்ணுங்கள், நம்ம இதனால தோற்றுட்டோம் வச்சுட்டோன்னு அவர் ஒரு வீடியோ போட்டே இருக்கார். அதை இன்டராக அவங்க கட்சிக்குள்ளேயே செஞ்சுக்கலாம். அதை ஒரு வீடியோ போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏதோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை, ரீல்ஸ் நம்ம ஒழுங்காக போடலை இன்ஸ்டாகிராமில், அதனால தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கல்ட்டு வெற்றி. இது எல்லோரும் உங்கள் சொல்லப்போனால் முன்னால் நடந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் செய்த தவறுகளுக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் நாளைக்கு என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்க? எனக்கு அதுதான் புரியலை. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறோம்னா நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் என்ன போட போகிறீங்க? யாரையும் திட்டி போட முடியுமா? முடியாது. அது புரியாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா நமக்கே ரியாலிட்டி கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் இப்போ இப்படிப்பட்ட ஆளுகள் கூட நீங்கள் அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு ஒரு செய்தி, அப்புறம் முதல் தலித் அமைச்சர் அப்படின்னு ஒரு செய்தி, இதெல்லாம் பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் மற்ற ஆளுகள் ஒரு எழுத்தாளர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன இன்னும் இப்படி தவறான செய்தி உடனே நம்ம விளக்கம் கொடுக்கணுமே, அவங்களுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம நினச்சிட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும், ரீல்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோமா இல்லையா? அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் அசர்றவங்களே கிடையாது. அது பொய்யானவங்களுக்கு தேவையில்லை, உண்மையான தேவையில்லை. அவங்களுக்கு தேவை விஜய் அண்ணா ஒரு முதலமைச்சர். அதுக்காக நான் என்ன வேணால் ஷேர் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திமுகன்னு வச்சுக்கோ, வாலண்டராக அடி வாங்குறதுன்னா திமுக தானே. திமுக சேர்ந்தவர் தவறான ஒரு செய்தி ஏதோ ஒன்று போட்டுடுறாரு, கவனிக்காமல் கூட. ஆனால் அவர் என்ன பாடுபடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னை பயங்கர விதமாக நிரூபிக்க வேண்டியிருக்கும். இவங்கள்ட்ட போய், தம்பி இது தவறான செய்திப்பா, ஏன்பா அதெல்லாம் ஏற்கனவேலாம் பெண் அமைச்சர்லாம் இருந்திருக்காம அப்பா, புரிஞ்சுக்கிறீங்களாப்பா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், சிம்பிளாக அதுக்கு என்ன பண்ணுறது, இவங்க தான் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு தெரியாது போங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அது மாதிரி கால சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் கேமை கவனிங்க. அப்போ தான் எப்படி நம்ம அடுத்து விளையாடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ரஜினிகாந்த் மேட்டருக்கு வந்துடுவான். அவர் தொடர்ந்து என்னென்னா, அவர் போய் ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு, அதனால் அவர் அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு. ஆனால் இது சோஷியல் மீடியாக்களில் பேசுகிறது தான். ப்ரைமில் எதுவும் அது பெருசாக அதை பற்றி பேச வரல. 2வது அந்த ஒரு சில முன்னாடி தாவேக்கா ஜெயிக்கலாம்,
திமுக கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர்லாம் பேசினாங்க. இப்போ அவங்களாம் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே தாவேக்காவுக்கு பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தவங்க அதிகமாக வந்து ரஜினியை பற்றி பேசினாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் வந்து இந்த விளக்கம் வந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது ஒரு மீடியான்னு இருக்கும். உதாரணத்துக்கு சன் நியூஸ் இருக்குது, புதிய தலைமுறை இருக்குது, பாலிமர்லாம் நியூஸ் சேனல், ஒரு நியூஸ் சேனலும் கூட அங்கீகாரத்தில் இருக்குன்னு வைங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, சோஷியல் மீடியாவில் இந்த பிஹைண்ட் வுட்ஸு, கலாட்டா இவங்களும் இது மாதிரி ப்ரைம் சேனலில் வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் ஒரு ரீல்ஸு சேனல். அவங்களுக்கு ஒரு ரீல்ஸ் மாதிரி தான். அதாவது ரீல்ஸில் என்ன வேணால் பேசலாம்ல. சொல்லப்போனால் நான் ஒரு 2 நாள் இன்ஸ்டாகிராமில் என்னடா ரொம்ப வருஷமாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. என்னடான்னு பார்த்தோம்னா, அதிகபட்சம் 90% தவறான செய்திகள் தான் வருது. அதாவது உதாரணத்துக்கு இப்போ வந்து மகளிர் உரிமை தொகைன்னு இப்போ போட்டார். ஒரு வந்துருச்சுன்னா, நான் பார்க்குறேன் அதை பற்றி ஒரு தவறான உங்களுக்கு வரவில்லையா? உடனே சென்று விண்ணப்பியுங்கள்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கவே முடியாது. இவங்க பாட்டு விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து பேசிட்டு சும்மா சிஎம் ஹெல்ப்லைனை கொடுத்துட்டு போகிறாங்க. அது மாதிரி இருக்குது இன்ஸ்டாகிராம். அது ஒரு உலகமாக இருக்கும் போல் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ரஜினியே வந்து கடுப்பாயிட்டார் போல் இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தில் வந்து இப்போ வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டு உண்மையிலே மன உளைச்சலில் இருக்காங்க போல் இருக்கு. அதாவது இதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலோட வெளிப்பாடு தான் வந்து கடுப்பாய் தான் வந்து இப்படி வந்து வேறு வழி இல்லாமல் மீடியாக்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் வந்து வேடிக்கை பார்த்தா தான் முதல்ல இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே வந்து புரிய வரும். உடனே வந்து இது என்னன்னே புரியாமல் நீங்கள் போய் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா எந்த கதையாகுமோ, அந்த நான் மகாநல்லன்னு ஒரு படம் இருக்கும். படம் அந்த கார்த்தி ரஜினி நடித்ததில் இந்த கார்த்தி நடித்த படம். அதில் ஒரு 4 அக்யூஸ்ட் இருப்பானுங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களோட வந்து இந்த கார்த்தி மல்லி கட்டுவாப்புல கிளைமேக்ஸில் அதுதான் நடக்கும். அதனால் வந்து அப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போதைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு அவர்கள் வரவில்லை, வரவும் மாட்டார்கள். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவங்களாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ணலான்னு அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் பண்ணால் தான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுற ஆளுக்கும் வந்து சேஃபு. இல்லைனா அவங்களும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரோல் மெட்டீரியல். அதனால் கொஞ்சம் எல்லாருமே குறிப்பாக வந்து இந்த திமுக போன்ற எதிர்க்கட்சிகள்லாம் லொடன்னு முன்னாடி வந்து முந்திரி கொட்டை மாதிரி எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி ரியாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து துண்டு எடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுறாங்க. டிஃபன் கட்டிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. அதாவது எது வந்து முக்கிய செய்திகள்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச். அவங்களே எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பூட்டி வைக்க முடியாது. நிச்சயமாக அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. அவசர கொடுக்கையா அதை நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்கிறோம்னு சொல்லிட்டு அந்த செய்திகள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற அளவுக்கு ஆயிடுது. கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்கள். நன்றி.